வணக்கம்ண்ணா. பாஸ்கர் வணக்கம். கோடை காலம் துவங்கி கோடை காலத்துடைய பீக்கை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கிறோம். திருவண்ணாமலையில் எப்படி இருக்குது இன்றைய நிலவரம் இந்த கோடை? ரொம்ப இந்த கடந்த வருஷம் முழுக்க பேசின மாதிரி தான். காலையில ஒரு ரொம்ப லோ டெம்பரேச்சர்ல தொடங்கி ஹை டெம்பரேச்சர் நோக்கி அடையுது. யூஸ்வலா வந்து ஒரு 5 டிகிரி 6 டிகிரி டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்குனாலே பெருசா தெரியும். இப்போ ம், எல்லாரும் வெப்பத்தினுடைய அதிகரிப்பு பத்தி பேசுறாங்களே தவிர, அது ஏர்லி மார்னிங்ல வந்து அந்த டெம்பரேச்சர் ரொம்ப லோக்கு போகுது. லிட்டரலா நான் ம், பனியோட போட்டோ எடுத்தேன். பனி பொழிஞ்சு வண்டி ஈரமா வரலாம். ம், அது இந்த மாசத்துக்கு வந்து ரொம்ப புதுசுன்னு மட்டும் சொல்ல முடியாது. அது ஒரு ஆபத்தான ஒரு சூழல் மாதிரி தான் எனக்கு படுது. இந்த கோடையில இருக்கக்கூடிய பனின்றது வந்து இன்னைக்கு காலையிலயும் அப்படிதான். முழுக்க மழை முழுக்க சூழ்ந்த ஒரு மேகம், ஒரு இருட்டு அந்த இதோட தொடங்குது. ஆனா அந்த 6 மணில இருந்து 7 மணிக்குள்ள நடக்கிற அந்த டிரான்சிஷன் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்ன்றது ரொம்ப பீக்கிங் போகுது. அதாவது ஒரு சைன் வேவ் மாதிரி இல்லை. ம், ஒரு இது வந்து ஆக்சுவலி டெசர்ட் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. ம், அதை பத்தி மற்ற ஆய்வாளர்களோ இல்ல ஊடகமோ எலெக்ஷன் முடிஞ்சாவது பேசுவாங்களான்னு தெரியல. ஆனா நம்ம அதை கவனிக்க என்னென்ன சொல்லிட்டே தான் இருங்க. பனிங்கிறது வந்து ஒரு வித்தியாசமா இருக்கு. எல்லாரும் வெப்பத்தை பத்தி பேசுறாங்களே தவிர இந்த பனி வந்து ஒரு அன்யூஷுவல் திங்ஸ் தான். இது டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் அதை நான் இங்க ம், திருவண்ணாமலையில கவனிக்கிறேன். இப்போ லாஸ்ட் வீக் நான் பழனி 2 நாள் முன்னாடி எல்லாம் பழனியில இருந்தேன். அங்கெல்லாம் வந்து இந்த இந்த சூழலை நாங்க வந்து 4 மணிக்கெல்லாம் அதை எழுந்துலாம் வெளியில போனோம். இந்த சூழலை கவனிக்க முடியும். ஆனா இங்கேய விட அந்த பக்கம் வெயில் கூட. ம், அந்த இப்போ இந்த எல்லா வெதர் மானிட்டரும் என்ன பண்ணுதுன்னா ஆக்சுவல் டெம்பரேச்சர் ஒன்று கொடுத்துட்டு ஃபீல்ட்ஸ் லைக்னு ஒன்று கொடுக்குது. ம், இப்போ உதாரணத்துக்கு 38 டிகிரி இருக்கு திருவண்ணாமலையிலனா ஃபீல்ட்ஸ் லைக் 42 43 கொடுக்குறாங்க. ம், அப்போ இதுக்கு இந்த ஃபீல்ட்ஸ் லைக் 42 நகர்த்துற ஃபேக்டர்ஸ் என்னன்னு நமக்கு இன்னும் தெளிவா யாரும் சொல்லல. நான் என்ன ம், நினைக்கிறேன், அந்த ஃபீல்ட்ஸ் லைக் 42ன்றது காரணமே இந்த அதிகப்படியான மாய்ஸ்சர் கண்டென்ட்ன்றது எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த எவாபரேட் ஆன ம், பொருட்கள் மேலேயே இருக்கு போல இருக்கு. அந்த அந்த தன்வெப்ப ஏற்பு திறன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாலிகூல்ஸ்ல இருக்கக்கூடிய ஹீட் வந்து அப்படியே தங்குறதுனால டெம்பரேச்சர் நம்ம 38 தான், ஆனா ஃபீல் 43ன்னு போடுறாங்க இல்லையா. அதற்கு ம், காரணம் அந்த ஹியூமிடும் அந்த மாய்ச்சருமா இருக்கலாமோன்னு தோணுது. இது மாதிரி இன்னும் கொஞ்சம் கிளைமேட்ல கொஞ்சம் நமக்கு தொழில்நுட்ப ரீதியா கூட நம்ம இன்னும் அதுல வளரணும்னு தான் தோணுது. சென்னை என்ன சொல்றது, சென்னை சென்னையை பொறுத்த தெரியல. வரைக்கும் தண்ணி தான். சென்னை சென்னையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நடக்குது. இந்த ஐலாண்ட் அப்படிங்கிறோம். சாதாரண நாள்லயே சூடு இன்னும் அதிகரிக்குது. இப்போ இந்த சூடை இந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்காக எல்லாரும் ஏசி போட்டு உட்கார்றதுனால அது உள்ளார இருக்கிற அந்த சூட்டை வெளில தள்ளி இன்னமும் அர்பன் ஐலண்ட் ஆர் ஐசோலேட்டட் அர்பன் ஹீட் ஐலண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி வெப்பம் இன்னமும் அதிகமாக காமிக்குது. அண்ட் உடல் நலத்துக்கும் ஏசி உள்ளார போயிட்டு வெளில வர்றவங்களோட நிலைமை இருக்குல்ல. அப்ப ஏசிலேயே காலை முதல் நைட் வரைக்கும் இருந்து வேலை செய்யறவங்க அது வேற. அவங்களோட உடல்நிலை வேற மாதிரி இருக்கும். அவங்க பிரச்சனைகளும் வேற. ஆனா இங்க இந்த ஏசி உள்ளார போய் வேலை செய்யறது, திரும்பி வெளில வர்றது, திரும்பி உள்ள போகுது அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி ஆஹ் ஒரு 24 25ன்னு வச்சுட்டா கூட ஏசி இருக்கிற இடத்துல 19 20ல இருந்து வச்சிருக்கான் அவங்க. ஆஹ் இந்த- அந்த 19 20 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 39 டிகிரி செல்சியஸ், அதுவும் ஃபீல்ஸ் 42க்கு அவங்க திரும்பி 29க்கும் போயிட்டு இருந்தாங்கன்னா உடம்பு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உருவாகும் மறுபடி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. மூன்றாவது நான் இந்த தடவை நோட்டீஸ் பண்றது, எனக்கு மாத்திரம் தான் அப்படி இருக்குதா இல்ல எல்லாருக்கும் அது ரெகுலரா இருக்கான்னு தெரியல. எங்க வீட்டுல அட்லீஸ்ட் எல்லாருக்கும் அது இருக்கு. ஆஹ் நாக்கு வறண்டு போகுது அப்படின்னு தெரியுமா, வறட்சியா இருக்குதுன்னு. எவ்வளோ நீங்க தண்ணி குடிச்சிட்டே இருந்தாலும் மேலும் மேலும் குடிச்சிட்டே இருக்கணும்னு தோணும். அது தாகம் அடங்க மாட்டேங்குது. உடம்பு உள்ளார தண்ணி கேட்டுட்டே இருக்கு. இவ்வளவு தண்ணி குடிச்சது
வேர்த்து ஊத்துது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தண்ணி குடிச்சிட்டே இருக்கிறோம். ஆனா குடிச்சிட்டே இருக்கணும் போல இருக்கு. இது மாதிரி ஒரு நிலை. அது வந்து எக்ஸசிவா தண்ணி குடிக்கணும் நம்ம உள்ளார. இது நல்லதா கெட்டதா, இது ஏன் வந்து இது மாதிரி இருக்குதுன்னு தெரியல. நார்மலா சம்மர்ல நிச்சயமா நம்ம தண்ணி அதிகமா குடிக்கணும். அது உடம்புக்கு தேவை, அவசியமும் கூட. அதே சமயம் வந்து இந்த முறை இன்னும் கொஞ்சம் அதிகமா கேட்குதுன்றது எல்லாரும் சொல்றது. எனக்கு தான் அப்படியான அகைன் இது சொல்லி ஒரு எம்பெரிக்கல் தான். எனக்கு எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்ல அந்த சுச்சுவேஷன் இருக்குது. எல்லாருக்கும் அப்படிதானா? இதற்கான காரணம்னு எனக்கு தெரியல. எனிவே நம்ம புது சீசன் துவங்கும் போது இந்த முறை நம்ம சீசனை பத்தி ஒரு அறிமுகப்படுத்துறது நம்மளுடைய வழக்கு. அது மாதிரி இந்த சீசனை நாம இந்த புதுசா ஒரு டைட்டில் வச்சிருக்கிறோம். இந்த டைட்டில் வந்த கதையை நீங்க சுருக்கமா மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறீங்களா? இதெல்லாம் வந்து கடந்த ஒரு 10 வருஷமாகவே என்னளவுல வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் சம்பந்தமாவோ இந்த கிளைமேட் கேட்டஸ்ட்ரோஃபி எமர்ஜென்சின்னு ஏகப்பட்ட வார்த்தையை அவங்க உருவாக்கி விட்டாங்க. ஆனால் கிளைமேட் சேஞ்ச் பொதுவாக வச்சோம்னாலே நம்ம நிறைய பேசுகிறோம், செயல்படுத்துகிறோம், அதுக்கான கைட்லைன் வருது, அரசாங்கத்துக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டை போட்டிருக்கிறாங்க. உலக அளவில் அதுக்கான நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆய்வாளர்கள் வந்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு கைட்லைனு, சஜஷனு, பாலிசி, பியூரோக்ராட்ஸுக்குன்னு எல்லாம் கொடுத்தா கூட எனக்கு ரொம்ப அது ஒரு அதுவே ஒரு பழமைவாத கருத்து மாதிரி ஆயிடுச்சோன்னு இன்னைக்கு இந்த வாரம் ஃபீல் ஆச்சு. ம். அஹ் இன்னைக்கு ஒரு புதுசா இன்னைக்கு ஒரு அடுத்த ஜெனரேஷனை பத்தின ஒரு ஒரு புது விதமான புரிதலையும் தேவையும் உருவாகுது. இந்த சூழலியலை சார்ந்த உருவாகுதுன்றதை மட்டும் என்னால உணர முடியுது. இந்த அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன கருத்து ரொம்ப முன்னாடி ஏதோ ஒரு கிமு கிபி காலம்லாம் பேசுவோம்ல, ம். புத்தர்கள் ம். காலம் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது இப்போ. ஒவ்வொரு டெக்ஸ்டும் படிக்கும் பொழுது இது போதாதுன்றது தெரியுது. அந்த போதாமையில இருந்தா இதை நான் உங்ககிட்ட பேசும்போது சொன்னேன். சரி, அடுத்த தலைமுறைக்கு என்ன தேவைன்னு நம்மளால சிந்திக்க வேண்டியிருக்கு. கல்வியில நிறைய பேர் கேட்கறாங்க, ஒரு தெளிவான முடிவு பதில் நம்மகிட்ட இல்ல. நமக்கு தெரிஞ்ச பதில் சொல்றோமே தவிர அது தீர்வா இருக்க வாய்ப்பு இல்லை. அதே ம். மாதிரி விவசாயத்திலே நமக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் அனுபவப்பட்டதே மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறோமோன்றதும் மற்ற எல்லா விஷயங்களையும் நீர் ஆதாரங்கள், சூழலால் ஏற்படக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம நமக்கு தெரிஞ்ச பதிலை வச்சு ஒப்பேத்துறோமோங்கிற கேள்வி எனக்குள்ள அது ஆக்சுவலா அது எனக்குள்ள எழுந்த கேள்வி. நம்ம உண்மையிலேயே சொல்யூஷனுக்கு தான் வேலை செய்யறோமா இல்ல நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்யூஷன் கன்வெர்ட் பண்ணி மனசுல வச்சிருக்கிறோமான்ற கேள்விகள் தான் அடுத்த தலைமுறைகள் மேல ஒரு கன்சர்னோட இருக்கணும்னு நான் பேசினேன். அந்த தலைமுறைகள் தாண்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பாவே மாறி இருக்குது. ஓ, உண்மையிலேயே அடுத்த தலைமுறை மேல கன்சர்னோட இருக்கிறோமா அல்லது நம்மளுடைய ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஐகானிக் ஈகோ கிரியேட் பண்றதுக்காக எனக்கு இதெல்லாம் தெரியும், 20 வருஷமா நான் இதை படிச்சிருக்கேன், இதுதான் இதுக்கு தீர்வுன்னு சொல்றோமான்னு ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்கு. ஏன்னா நிறைய பேர் கேள்வி கேட்கும்போது நம்ம உண்மையை பேசுறோமா தெரிஞ்சதை பேசுறோமான்னு தெரியல. ம். அந்த 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 கேள்வியை முன் வச்சுதான் இதை ரீடிஃபைன் பண்ணோம். இந்த கிளைமேட் சார்ந்து சிந்திக்கிறத எதிர்கால தலைமுறைக்காக ரீடிஃபைன் பண்ணணுன்றதுக்காக தலைமுறைகளை தாண்டி யோசிக்க வேண்டிய அவசியமும் கட்டாயத்துல நம்ம நிக்கிறோம். குறிப்பாக இந்த வருஷம் வந்து டிசம்பர்லாம் வந்து போட் வச்சு காப்பாற்றணும், அது பண்ணணும்னு இங்க மட்டும் இல்ல, ஆஸ்திரேலியால அப்படிதான் இருந்தது, ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரில அப்படிதான் இருந்தது, அமெரிக்கால ஹீட் வேவ் பத்தி 3 வருஷமா ஓயாத பேசுறாங்க, யூரோப்ல ஹீட் வேவ் பேசுறாங்க. ஓ, இந்த கடந்த 2 3 வருஷம் இதனுடைய வேகம் அதிகரிக்கிறத நம்ம கண்கூடா பாக்குறோம். ஆனா அதை ரொம்ப நெக்லிஜிபிளா எடுத்துக்கிறோம் அரசாங்கமும் மக்களும். அதை ரொம்ப ஒருவேளை பழகிட்டாங்களோ, கிளைமேட் சேஞ்சுன்றது வந்து தவிர்க்க முடியாத ஒண்ணா டயபெட்டிக் மாதிரி பழகுறாங்களோன்னு ஒண்ணு. அது அவ்வளவுதாங்க, இன்சுலின்ல வாழ்ந்துக்க வேண்டியதான் அப்படின்னு ஒரு அடாப்டிவ் மோடுக்கு நகர்ந்துட்டாங்களான்றதும் தெரியல. இந்த அடாப்டிவ் ம். மோடு குழந்தைங்களுக்கு கொடுக்காம அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல சூழல் ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விதான் இந்த தலைமுறைகளை தாங்க. ம். நீங்க தொடங்குனீங்கல்ல, எனக்கு ஏசி வைக்கிறாங்க, 16 வருஷம் வாழ்ந்துக்க தான் முடியும். ம். 40 டிகிரி இருக்கும்போது 35 டிகிரியே உடம்புக்கு போதுமானதா இருக்கும். ம். சரி, 25 கூட போதுமானதா இருக்கும், ஏன் 16 வச்சு வாழறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இருக்கு, ம். மினிமம் 16 இருக்கிறதுனால ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணப்பட்ட ஒரு தொழில்நுட்பத்துக்கு நம்ம அதுதான் மினிமம், அதுதான் ஹையஸ்ட்ன்றதை நம்ம யூஸ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி வைக்கிறாங்க நிறைய இடங்கள்ல. அது மாதிரி குழந்தைங்க இன்னைக்கு வந்து இப்போ நாளைக்கு 55 டிகிரி இருந்தா கூட இன்னைக்கு நான் காலையில ஒரு ஏசியோட விளம்பரம் பார்த்தேன். ம். இட் டேக்கன்ஸ் 55 டிகிரி விளம்பரமே வருது.
உம் அப்போ அவன் என்ன பண்றான்னா 55 டிகிரி வரைக்கும் நீங்க வந்து இந்த ஏசியை பயன்படுத்திக்கலாம்னா 55 டிகிரி இன்னொரு 250 வருஷம் கழிச்சு ஆகும், அது வரைக்கும் நம்ம ஏசியை பயன்படுத்திக்கலான்ற மாதிரி இருக்கு. உம் ஒரு சில இல்ல, அதுக்கு பிராண்ட்ஸ் வந்து இப்ப முன்னாடி அப்படியே போடுறான். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது இதுன்னு அதுக்கு முன்னாடி வந்துடும். இல்ல, எனக்கு இந்த தலைமுறையை தாண்டி அப்படின்றது வந்து எனக்கு திருப்பி திருப்பி இதுலதான் போய் முடியுது. நம்ம அடுத்த தலைமுறையை பத்தி சிந்திக்கும் போது ஆஹ், நிறைய விஷயங்களை மாற்றி சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டியது. இன்னமும் கூட நாம இன்றைய ஒரு பொலிட்டிக்கல், எக்கனாமிக், சோஷியல் ப்ரெஷருக்குள்ளதான் வந்து நம்ம அடுத்த தலைமுறையை பத்தி யோசிக்கிறோம். தலைமுறையை தாண்டி என்ன யோசிச்சிருக்கீங்க, அடுத்த தலைமுறைக்கு என்ன யோசிச்சிருக்கீங்கன்னா, பர்சனல் அளவுல சொத்து சேர்க்கறது, நிலம் வாங்குறது, இதுதான் அடுத்த தலைமுறைக்கு எக்கனாமிக்கலா யோசிக்கிறது. பர்சனல் லெவல்ல சோஷியலா யோசிக்கிறதுனா, என் புள்ள வந்து நான் இருந்த அந்த ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ்ல இருந்து அடுத்த ஸ்டேட்டஸ்க்கு போகணும் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சோஷியல் விஷயம். அப்ப அந்த ஸ்டேட்டஸ்ன்றது எதை வச்சு நீங்க குறியீடா வச்சு பாக்குறீங்கன்னா, மீண்டும் அது எக்கனாமிக்கால் தான் பெரும்பாலான மக்களால சொல்லப்படும். மரியாதையோட இருக்கணும் அப்படின்னோ அல்லது மரியாதையை சம்பாதிக்கணும் அப்படின்றதோ ஒரு குறியீடாக இனிமேலும் வந்து யாரும் பயன்படுத்துற மாதிரி எனக்கு தெரியும். மூன்றாவது வந்து சோஷியல் எக்கனாமிக் மாதிரி நம்ம இதை பார்த்தோம்னா கூட, பொலிட்டிக்கலா பார்த்தோம்னா கூட அஹ், ஒரு லெவலுக்கு மேல மக்கள் சொல்றது வந்து கொஞ்சம் எம்பவர்டா இருக்கணும், அவனுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இதுலயும் இருக்குதே தவிர பார்ட்டிசிபேட்டிவா இருக்கணும்னு யாரும் நினைக்கிறது இல்லை. தேவை என் வேலையை முடிச்சுக்கணும் அப்படின்றது தான் வந்து பொலிட்டிக்கல் திங்கிங்கா இருக்கு. பர்சனலை தாண்டி யாரும் வந்து, இது வந்து நான் சொல்றது 95% ஆஃப் மக்கள் பர்சனலை தாண்டி பெருசா யோசிக்கிறது இல்லை. ஆஹ் அடுத்ததாக ஒரு சோசியலாகவோ அல்லது கலெக்டிவாக யோசிக்கும் போது, பர்சனலை தாண்டி கலெக்டிவா யோசிக்கும் போது கூட நாம யோசிக்கிற அந்த ஓவரால் கெப்பாசிட்டியும் சரி, நம்ம யோசிக்கிற இதுவும் சரி, பெரும்பாலும் எக்கனாமிக்கா தான் இருக்கு. ஒரு குரூப்பா சேர்ந்து யோசிக்கும் போது இன்னைக்கு எனக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தேவை, இதுல இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி போகலாம். இப்போ கலெக்டிவ்னு சொல்லும் போது அது எதுவா வேணா இருக்கலாம். கலெக்டிவ் as a கம்பெனி, கலெக்டிவ் as a குரூப், கலெக்டிவ் as a பீப்புள், எப்படி பார்த்தோம்னாலும் இந்த கலெக்டிவ் எப்படி தங்களை தாங்களே பார்க்குது, இல்லை ஒரு சக்சஸா எப்படி பார்க்குது அப்படின்னா, சக்சஸுக்கான இலக்குகள் எல்லாமே வந்து பெரும்பாலும் மார்க்கெட்டு, எக்கானமி இதை சார்ந்துதான் இருக்கு. இன்னைக்கு நமக்கு தெரியும், 5 தலைமுறைக்கு ஏறத்தாழ இது மாதிரி சிந்திச்சுதான் நாம மொத்த சூழலை இந்த அளவுக்கு மோசமாகி வச்சிருக்கோம். ஈஸிலி ஒரு 3-4 தலைமுறை, அந்த 50களுக்கு அப்புறமாக வந்த தலைமுறை தான், 1950க்கு அப்புறம் வந்த தலைமுறை தான். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அந்த பீரியட்லயே ஆரம்பிச்சதாக சொல்லி, அதுக்கு முன்னாடி வந்து ஆரம்பிச்சது அப்பதான் அந்த மாஸ் ப்ரொடக்ஷன் சூடு பிடிச்சது அப்படின்னு சொன்னா கூட அதனுடைய உலகளாவிய தாக்கம் வந்து நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிய ஆரம்பிச்சது 50கள் 60கள். ஆனா தனிநபர் ப்ரொட்டஸ்ட், நான் இதுல விரும்பல, இந்த உலக ஆர்டர் எனக்கு பிடிக்கல, நான் இதுல இருந்து விடுபட விரும்புறேன் அப்படின்னு யாரன்னா சொன்னாரு அப்படின்னு அவங்களை இன்னமும் நம்ம வந்து தனித்து தான் பார்க்கிறோம். அவங்கள வந்து ஒரு ஓவரால் கான்டெக்ட்டுக்குள்ள வந்து நாம வந்து தேடணும். அதனாலேயே அப்படிப்பட்ட தனிநபர்களாக ஆரம்பிச்சவங்க தனிநபர்களாக 2-3 தலைமுறையாக வந்து போயிட்டாங்க. அதனாலதான் நம்ம வந்து அடுத்த தலைமுறையை பத்தி பேசும்போது கலெக்டிவா பேச வேண்டியதும் ரொம்ப முக்கியமா இருக்கும்னு நினைப்போம். இண்டிவிஜுவலாகவும் பர்சனலாகவும் பார்க்கணும், கலெக்டிவாகவும் பார்க்கணும். ஒரு
சிப்கோ ஆந்தோலன் நடந்தது ஒரு சுந்தர்லால் பகுகுணா பண்ணாரு அப்படின்னாலோ, அல்லது நர்மதா பச்சாவ் ஆந்தோலன் நடந்தது மேதா பட்கர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தாலும், அது மேதா பட்கரோ இல்ல பகுகுணாவோ தனிநபராக சாதிக்கல. நிறைய பேரு சேர்த்து வச்சுதான் அது நடந்தது. ஆனா அந்த ஒரு மூமெண்ட்டை வந்து நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கிற விதம், நமக்கு பிரசன்ட் பண்ணப்பட்ட விதம் வந்து அந்த தனிநபரை மையப்படுத்தி தான் பிரசன்ட் பண்றோம். சோ அதை பத்தின புரிதலே நமக்கு வந்து கலெக்டிவ் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற புரிதலே இல்லாம, ஒரு தனிநபர் வந்து எடுத்து பண்ணாருன்னா கூடவே கலெக்டிவ்ஸ் ஒன்னா சேர்ந்துப்போம் அப்படின்ற ஒரு வியூ தான் வந்து ப்ரிடாமினன்ட் வியூ வைக்கப்படுது. உண்மை அது கிடையாது. உண்மை வந்து கலெக்டிவ் ஒர்க்ஸ் இன் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அப்போ போத் த ப்ராசஸ் அண்ட் த அவுட்கம் இண்டிகேட்டர்ஸ் நாம வந்து அடுத்த தலைமுறைக்கு ரீடிஃபைன் பண்ண வேண்டியது. நாம வந்து அடுத்த தலைமுறையை பத்தி பேசணும் அப்படின்னா, அந்த அடுத்த தலைமுறை வந்து தங்களுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன, இலக்கு என்ன, வாழ்க்கையில தாங்கள் சாதிச்சிட்டாக நினைக்கிறாரு எதை வச்சு எடை போடணும், சாதனைகள்னா என்ன, அது எப்படி வந்து நடக்கும் அப்படின்றது எல்லாமே மாத்தி அமைக்கணும். ஏன்னா இன்னைக்கு அது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்றைக்கு உள்ளது எல்லாமே மார்க்கெட்டு தான் நிர்ணயம் பண்ணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இலக்குகள் எல்லாமே வந்து பர்சனல் லெவல்ல நான் சொன்ன மாதிரி வந்து நிலம் வாங்கிட்டியா, இது வாங்கிட்டியா, அது வாங்கிட்டியா, கன்சம்ஷன் 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 பை வேரியஸ் நேம்ஸ். கார் இருக்குதா, கார் இருந்தா, பங்களா இருக்குதா, பங்களா இருந்தா வந்து சிட்டில ஒண்ணு இருக்குதா, ஃபார்ம் ஹவுஸ்ல ஒண்ணு இருக்குதா, ரெண்டு இருக்குதா. ஸோ கன்சம்ஷனை தாண்டி பர்சனல்லையும் வந்து நமக்கு எந்த விதமான ஒரு ஆஸ்பிரேஷன் இல்லை. அதே மாதிரி கலெக்டிவ்லையும் வந்து நம்ம நெகோசியேட் பண்ணோமா, நமக்கு வந்து பெருசா ஒரு ஆர்டர் கிடைச்சதா ஒரு கம்பெனிக்கு, அந்த கம்பெனி ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணோமா, அதுல நல்ல டிவிடெண்ட் வருதா, ஷேர் ஹோல்டருக்கு கொடுத்தோமா. ஸோ தட் ஆல்சோ பிகம்ஸ் கலெக்டிவுக்கும் வந்து எக்கானமி தான் ட்ரை பண்ணும். அதுக்கப்புறம் இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய விதம் மிகவும் ஒரு என்ன சொல்றது, இண்டிவிஜுவலி ஹைலைட் பண்ணி கலெக்டிவா வந்து மட்டம் தட்டி கலெக்டிவா வந்து வெளியிலேயே காமிக்காம நடக்கக்கூடியதுதான் வந்து நாம் பார்க்கிற பிரசன்டேஷன் ஆஃப் சக்சஸ். சக்சஸோடைய இலக்கு, சக்சஸோட ப்ராசஸ் என்ன, அடுத்த தலைமுறைக்கு என்னவாக இருக்கும். நம்ம வந்து என்விரான்மெண்ட்டை முக்கியப்படுத்தணும், கிளைமேட் சேஞ்சோடைய ரெஸ்பான்ஸை மையப்படுத்தணும் அப்படின்னா அதுல பர்சனல் லெவல்லையும் கலெக்டிவ் லெவல்லையும் மாற்றங்கள் நிச்சயமாக உருவாகித்தான் ஆகும். அப்படி மாற்றங்கள் உருவாகாம நம்மளால எதுவும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட மாற்றங்கள் உருவாகும் போது என்ன விதமான மாற்றங்கள் எப்படி உருவாகுது அப்படின்றத வந்து நம்ம பார்த்தே ஆகணும். அதற்கான இலக்கு என்னவா இருக்கு? ஹெல்த்னா என்ன, ஹெல்த் நம்ம வந்து எப்படி பராமரிக்கிறது, கான்பிடன்ஸ்னா என்ன, நம்ம எப்படி வந்து எதிர்பாராம அந்த 55 டிகிரின்னு சொன்னீங்க அது மாதிரி எல்லாம் வந்து சூழல் வந்துச்சுன்னா அதுல நான் எப்படி சர்வைவ் ஆகப்போறேன், அதுக்கு எனக்கு என்ன தேவை. என்னுடைய ரத்தத்துல வந்து பிளாஸ்டிக் வந்து ஒரு லெவலுக்கு மேல தாண்டி போச்சு. இன்னமும் வந்து நம்ம நானோ பிளாஸ்டிக் இருக்குது, மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்குது சொல்றோமே தவிர, என்னுடைய உடம்புல ஏதோ ஒரு பகுதியில குழாயில வந்து பிளாஸ்டிக் போய் சிக்கிக்குது, அதனால ஏதோ ஒரு அவதி வருது, இதெல்லாம் விரைவு. அப்ப நான் என்ன பண்ண போறேன், அதனால வரக்கூடிய தாக்கம் எனக்கு எப்படி இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு தருணத்திலையும் நம்ம ஃபியூச்சர் சினாரியோ எப்படி அப்படின்றதற்கு வந்து குழந்தைகளை தயார்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அந்த கட்டாயப்படுத்த வந்து இண்டிவிஜுவல் லெவல்ல வந்து அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸும், கலெக்டிவ் லெவல்ல அவங்கள சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சப்போர்ட் ஸ்ட்ரக்சர், ஒரு கட்டமைப்பு உருவாக்குறது தான் நம்மளுடைய பொறுப்பாக இன்னைக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை நோக்கி நம்ம போகணும்னா முதல்ல இன்னைக்கு இருக்கிற இந்த சுச்சுவேஷன்ல இருந்து நம்ம விடுபடணும். தவறான ஒரு அசம்ஷன்ஸ் இருந்து நம்ம விடுபட்டே ஆகணும். எனக்கு ஒரு கேள்விதான். நான் எப்பவுமே கல்வியும் சரி, சூழலும் சரி,
அடுத்த 10 வருஷம் 20 வருஷத்தை கழிச்சு என்னவா இருக்குங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் கூட சொல்ல வேணாம், ஒரு இமேஜினேஷன் கூட நம்மளால பண்ண முடியாத ஒரு வேகமோ அல்லது பிரச்சனைகளை நோக்கி நம்ம நடந்துட்டே இருக்கோம். வேகமும் பிரச்சனையும் தனித்தனியா பிரிக்க முடியாத ஒண்ணா இருக்கு. நம்ம அதுக்கு ஒரு தனியா ஸ்பீடுன்னு ஒரு எபிசோடே பண்ணிட்டோம் இந்த வேகத்தை பத்தி. வேகம் ஆமா. ப்ரிசிஷன் ஏற்படுத்தக்கூடிய தொல்லைகளை வச்சு நம்ம ஒரு ஆல்மோஸ்ட் 10வது சீசன்லயே பண்ணணும். ம். இப்போ இந்த இந்த வேகமும் சரி, இந்த பிரச்சனைகளும் சரி, ரொம்ப துல்லியமா நம்ம கணிக்க கணிக்க ரொம்ப வேகமா நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குது. ம். அந்த துல்லியத்தை நோக்கி. அப்போ அந்த துல்லியமான எதிர்காலத்தை பத்தின ஒரு தீர்வு உங்களால சொல்ல முடியல. துல்லியமான டிவைஸ் உருவாக்குறாங்க, டூல்ஸ் உருவாக்குறாங்களே தவிர, எதிர்காலம் என்னவா இருக்கும்ன்ற துல்லியம் யார்கிட்டயுமே கிடையாது. அது சூழலையும் அப்படிதான், கல்வியிலும் நாம அப்படிதான். என்ன என்ன பண்றோம்னா, துல்லியமாக பிரச்சனைகளை ஆராய்வதற்கும் பிரச்சனைகளை மெஷர் பண்றதுக்கு தான் துல்லியமான டூல்ஸை கண்டுபிடிக்கிறோம். அதான். பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, எனக்கு பிபி இருக்குது தெரியுது, எனக்கு சுகர் இருக்குதுன்னு தெரியுது. உனக்கு சுகர் இவ்வளவு இருக்குதா, அவ்வளவு இருக்குதா, எவ்வளவு இருக்குது அப்படின்றத மெஷர் பண்றதுக்கு நான் ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறேன். உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குதா இல்லையா அப்படின்றதற்கு நான் வந்து ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறேன், ஒரு ப்ராசஸ் கண்டுபிடிக்கிறேன்னு வைங்க. அது வந்து இட் இஸ் நாட் அ சொல்யூஷன், இட் இஸ் ஒன்லி அ டெம்பரரி ஃபிக்ஸ். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கருவிகள் பிரச்சனைகளை துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு சொல்லக்கூடியது தானே தவிர தீர்வுகள் அது கிடையாது. தீர்வுகள் வந்து தீர்வுகளுக்கு கருவிகளை கண்டுபிடிக்க முடியாது. கருவிகளை வச்சு தீர்வுகள் நமக்கு வந்துடும் அப்படின்ற நினைப்பு நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதோட முக்கியமா எங்கேயோ ஒரு நிலைமைக்கு இந்நேரத்துக்கு போயிருப்போம். கருவிகள் என்னைக்குமே தீர்வுகளாக மாற முடியாது. கருவிகள் வந்து தீர்வுக்கான ஒரு ஒரு அசிஸ்டன்ஸ் அல்லது ஒரு ஹெல்ப்பா வேணா இருக்கலாமே தவிர ஒரு தீர்வாக என்னைக்குமே ஒரு கருவி அமையாது. அதற்கான வாய்ப்பும் இல்லை, அதற்கான இதுவும் கிடையாது. ஏன்னா திருப்பி திருப்பி வந்து நம்ம அந்த பிரச்சனைகளை உருவாக்குறது நாம, அந்த பிரச்சனைகளை நாம வந்து உருவாக்கிட்டே இருந்தோம்னா நம்மளை அழிச்சாதான் அந்த கருவிக்கு வந்து முழுமையான தீர்வு ஏற்படுத்த முடியும்னா நம்மளே அழிக்கக்கூடிய கருவிகளை நாம இன்னும் உருவாக்கல. அதனால இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பார்த்து மேற்கத்திய மக்கள் பயப்படுவதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, முதல் முறையாக வந்து நாம செய்த தவறுகளுக்கு நம்மளை அழிக்கக்கூடிய ஒரு கருவி நம்ம தயார் பண்ணிட்டோமோன்னு பயப்படுறோம் இப்போ மேற்கத்திய நாடுகள். ஏதோ ஒரு பிரிமிட்டிவ் சொசைட்டில இதுதான் கடவுள் பண்ணுன்னு சொல்லி எத்திக்கலாக பேசி பயமுறுத்தி இருக்கும். கடவுள் வந்து எத்திக்கலாக நம்ம வந்து இது சரி இது தவறு அப்படின்ற ஒரு நீதிகள் இருக்கு. தவறான விஷயங்களை நம்ம செஞ்சோம்னா கடவுள் நம்மளை தண்டிக்கும் அல்லது அதற்கான பின்விளைவுகளை சந்திக்க வேண்டிய கட்டாயத்துல நாம இருப்போம் அப்படின்னு கடவுளை நம்ம எந்த அளவுக்கு கடவுளை வந்து ஒரு பர்சனலிஃபை பண்ணி பார்க்கணுன்றதுல வந்து அதை வந்து இதனுடைய தீர்வுகளாக வந்து நம்ம அதாவது இதனுடைய கான்சிக்வன்ஸாக நம்ம பார்க்கலாம், நம்ம ஆக்ஷன்ஸோடைய கான்சிக்வன்ஸா அல்லது யாரோ ஒரு ஆளு கணக்கு எழுதிட்டு நம்மளுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரியும் கற்பனை பண்ணிக்கலாம். அது ஒரு காலகட்டத்துல இருந்தது. இன்னைக்கு ஏஐ வந்துருச்சு. ஏஐல பார்க்கும்போது எத்திக் இஸ் நாட் த பேஸ். ஏஐல வந்து டேட்டா இஸ் த பேஸ். வந்து நான் திருப்பி திருப்பி இதே தவறு பண்ணிட்டே இருக்கிறேன். இவ்வளவு தவறு பண்ணிட்டு இருக்கக்கூடியதுக்கு என்ன வேற ஒரு விதத்துல வந்து நான் என்னை மாத்திக்க முயற்சி பண்ணி இருக்கிறேன். ஆனா என்ன பண்ணாலும் என்னால என்னை மாத்திக்க முடியல. அப்படின்னும் போது இது எல்லாத்துக்கும் எனக்கு உதவ, எனக்கு இதெல்லாம் வந்து நான் எப்படி செய்யறேன்றதை துல்லியமாக ஒவ்வொரு வினாடியும் கணக்கு போட அதை வச்சுட்டு தொடர்ந்து எனக்கு உதவி செய்ய அல்லது எனக்கு பதிலா வேலை செய்யறதுக்கு நான் ஒரு கருவியை உருவாக்கிட்டேன். அந்த கருவி கண்டுபிடிக்குது. நான் வந்து தொடர்ந்து இதே தவறுகளை பண்ணிட்டே இருக்கிறேன் 40 50 100 வருஷமா. இதுக்கான தீர்வுகள் எவ்வளவோ வந்து அந்த தீர்வு ஒண்ணுத்தையும் நான் கடைபிடிக்கல, அதை செய்யவும் இல்லை. ஆனா அந்த கருவிக்கு என்னையே வந்து தீர்த்து கட்டுறதுக்கான பவர் இருக்குது. அப்படின்னு போது அந்த கருவி என்னை தீர்த்து கட்டுமா கட்டாது? இது கேள்வி. சோ இந்த கேள்விக்கு தான் பார்த்து இப்போ நிறைய பேர் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. மேற்கத்திய நாடுகள்ல வந்து இது பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு பயப்படுறோம். ஸோ நாம பார்க்க வேண்டியது நம்மளுடைய கான்டெக்ட்ல கருவிகள் தீர்வாகாது அப்படின்னா எது தீர்வாகும்?
அடுத்த தலைமுறைக்கு நம்ம எதை கற்றுக் கொடுக்க போறோம் அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கறது மீண்டும் மீண்டும் எனக்கு பல தருணங்கள்ல ரொம்ப தெளிவாக தெரியுது வந்து வருங்கால சந்ததியிற்கு அடுத்த தலைமுறைக்கு எந்த சுச்சுவேஷனா இருந்தாலும் ஹோப் விட்டு கொடுக்காம நம்பிக்கை இல்லாம போயிடக்கூடாது. அவங்களுக்கு வந்து நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோட எந்த சூழல் வந்தாலும் நம்மளால இதை பார்த்துக்க முடியும். இது எல்லாத்தையும் முன்னாடியே நம்ம பார்த்துருக்குறோம். இது நம்ம பார்க்க முடியாத விஷயம் இல்லை, செய்ய முடியாத விஷயம் இல்லை. இதுல இருந்து நாம வந்து விடுபடலாம் அப்படின்றது அது பர்டிகுலர்லி சூழல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதை நம்புறதுன்னா அதனால வந்து தங்களை செல்ஃப் டெலியூஷனலா நான் சொல்றது. தங்களை ஏமாத்திக்கிற அளவுக்கு நம்ப வேண்டாம். ரியலிஸ்டிக்கா நம்பணும். சரி, முயற்சி செஞ்சோம்னா நிச்சயம் மாற்றம் வரும். நம்ம தனிநபரா இருந்தாலும் முயற்சி செஞ்சா மாற்றம் வரும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை எல்லார் மத்தியிலும் இருக்கணும். இதுதான் வந்து நான் பார்க்கிற முக்கியமான ஒரு குவாலிட்டியா நான் வந்து இப்போ ஒரு இடத்துல போய் சக்சஸ் அப்படின்னு யாரானும் அடுத்த தலைமுறையை காமிச்சாங்கன்னா அவங்க கிட்ட நான் பார்க்கறது தன்னம்பிக்கை அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது, அவங்களோட தன்னம்பிக்கையோட அவங்க வந்து வேலைகளை செய்ய முடியுதா அப்படின்றது. இரண்டாவது, நம்ம சக்சஸ்ஃபுல்லா மாறணும் அப்படின்னா நம்ம இன்டராக்ட் பண்ணக்கூடிய விதங்கள், நம்ம பேசக்கூடிய விதங்கள், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ல மாற்றங்கள் வரும். யாரோ ஒருத்தர் வந்து நான் இவ்வளவு பவுன் போட்டேன், இவ்வளவு இது கொடுத்தேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன்னு சொல்றதை விட அடுத்த 15 வருஷத்துக்கு ஹெல்த்துக்கான உணவு உற்பத்தி செய்கிற யாராவது ஒரு 4 விவசாயியோட டைப் பண்ணி கொடுத்தீங்களா? விவசாயியோட டைப் பண்ணி கொடுக்கறது தான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு உணவுக்கான உத்தரவாதம்னு அதுல இருந்து தான் வரும். ஏன்னா அடுத்த மிகப்பெரிய போராட்டம் ஏதாவது ஒண்ணு வெடிச்சதுன்னா உலக அளவில் யார்கிட்ட உணவு இருக்குது, யார்கிட்ட உணவு இல்லை அப்படின்றதுதான் வந்து பிரச்சனையா மாறும். அதற்கான கட்டமைப்புகளை உருவாக்கி விவசாயிகளோட இணைக்கிறதுக்கும் அல்லது அவங்களே விவசாயியா மாறுறதுக்குமான உற்பத்தி கையால உற்பத்தி செய்யக்கூடிய திறன் மறந்து போயிடக்கூடாது. இதுதான் வந்து நான் இப்போதைக்கு இமீடியட்டா பார்க்கக்கூடியது அப்படின்னு. அப்கோர்ஸ் நம்ம இது இன்ட்ரோடக்ஷன் எபிசோடு, ஒவ்வொரு எபிசோடு ஒவ்வொரு விஷயத்த பத்தி பேச போறோம். இருந்தாலும் நான் என்னுடைய இன்ட்ரோடக்ஷன் ரிமார்க்காக இந்த சீசனுக்கு சொல்லணும் அப்படின்னா எனக்கு இதுதான் நான் இப்ப சொன்னதுதான். எனக்கு வந்து ரெண்டு கன்சர்ன் இருக்கு. ஒன்று வந்து சூழலை எப்படி எதிர்கொள்ள போறவங்க கூடிய அடுத்த தலைமுறை பத்தின பர்சனல் அல்லது ஒரு கம்யூன் மொத்தமா அந்த சமூகத்தை பார்க்கறது. ஆனா நம்ம கற்பனை பண்ணாத பிரச்சனைகள் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து எதிர்காலம் வந்து அர்பன் ரூரல் கான்ஃபிளிக் ஃபார் ரிசோர்சஸ். நீங்க சொன்ன உணவு மட்டும் இல்ல, தண்ணிக்கோ, நிலப்பரப்புக்கோ, சுத்தமான காத்துக்கோ அர்பன் ரூரல் கான்ஃபிளிக் வந்து ரொம்ப பெருசாயிரும். ஏன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப வசதியா இருக்கும் வந்து கிராமத்தை நோக்கி நகரும் போது சொல்றது என்னன்னா, இது வந்து அஃபோர்டபுளா இல்லைங்கிறாங்க. அந்த வார்த்தை வந்து ரொம்ப புதுசா இருக்கு ரீசெண்டா. இந்த ரூரல் லைஃப் வந்து அஃபோர்டபுளா இல்லைங்கிறாங்க. அவங்க அஃபோர்டபுள் எதை நினைச்சுன்னு இருக்கிறாங்கன்னு புரியல. இங்க வந்து 15,000 சம்பாரிச்சு 5,000 மிச்சப்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அது அஃபோர்டபுள்னு சொல்றாங்களா? எதை வந்து இவங்க மீன் பண்றாங்க தெரியும். நிறைய பேர் இப்ப என் செட்டு என்னோட அடுத்த செட் இருப்பாங்க இல்லையா, 40 45க்குள்ள இருக்கிற மக்கள். இந்த செட்டு வந்து அதாவது கிராம வாழ்க்கை வந்து அஃபோர்டபுள் இல்லைன்றத வந்து இப்போ திட்டமிட்டு, அது யார் பரப்புறாங்கன்னு தெரியல, ஆனா திட்டமிட்டு பரப்புறாங்க. இப்போ ஏதோ ஒரு அர்பன் ரூரல் கான்ஃபிளிக்ட வந்து இவங்க மனசுல மறைமுகமா உருவாகிட்டே தான் வருது. அது ஒரு காலகட்டத்தில் ரிசோர்ஸுக்கான பெரும், இப்போ தண்ணி, இப்போ சென்னையை எடுத்தோம்னா இப்போ ஜூன்ல வந்து வழக்கமா தண்ணி வந்து ரொம்ப தொலைவில் இருந்து அடிக்க வேண்டியிருக்கு. அப்போ ஏதோ திருவள்ளூர் மாவட்டத்தையோ செங்கல்பட்டு மாவட்டத்தையோ அவர்களுடைய தேவைக்கு எல்லாம் கவலை கிடையாது. சென்னையுடைய தேவை பிரதானம். செங்கல்பட்டு திருவள்ளூருடைய செங்கல்பட்டும் கூட இண்டஸ்ட்ரியலா மாறினதுனால மாறி இருக்கும். அதை தாண்டி நீங்க இப்போ வீராணத்துல இருந்து தண்ணி எடுக்கிறோம். அப்போ ஈரான் இன்னைக்கு ஜீரோன்னு போட்டிருக்கான் காலையில தண்ணியில. வாட்டர் ரிசோர்ஸ் வந்து ஜீரோன்னு போட்டான். இப்போ அந்த ஜீரோன்னு ஆனதுக்கு வெறும் வீராணமும் கிளைமேட்டும் மட்டும் காரணம் இல்லை, இந்த அர்பன் ரூரல் கான்ஃபிளிக்டும் காரணம். இது வந்து எதிர்காலத்துல இதே சம்பரம் பக்கத்துக்கும் நடக்கும்.
இதுவே வந்து கொசத்தல ஆறுல இருந்து வரக்கூடியது எல்லாத்துக்குமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அர்பன் ரூரல் கான்ஃபிளிக்ட்ன்றது இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து ரொம்ப பெரிதுபடுத்தும் அப்படிங்கிறது என்னுடைய மிக முக்கியமான கன்சர்னா பார்க்குறேன். எப்படி குழந்தைங்களோட எதிர்காலம் முக்கியம் நினைக்கிறோமோ, ஏன்னா கிராமம் ம். எந்த அளவுக்கு நசிஞ்சு போனாலும், ஏன்னா ஜிடிபியில போர்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ ஒரு 20 சதுர கிலோமீட்டர் கொண்ட ஒரு கிராமத்தினுடைய ஜிடிபியும் 20 சதுர கிலோமீட்டர் கொண்ட ஒரு சென்னையோடைய ஜிடிபியும் இவங்க பார்க்குறாங்களே தவிர, ரெண்டுத்துக்குமான ரிசோர்ஸ் ரெண்டு பேருக்கு சமமா பிரிச்சு கொடுக்கணுன்றத பத்தி இவங்களுக்கு கவலை இல்லை. அது ஏன்னா இதை விட அது அதிக பொருளாதார சுழற்சிக்கு வந்து துணை நிக்குது, அதிக பேருக்கு வேலை வாய்ப்புக்கு துணை நிக்குது அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் இருக்கே தவிர, நீங்க சொன்ன உணவு உத்தரவாதத்தை பத்தியோ, அட்லீஸ்ட் பூமியில வந்து ஒரு இத்தனை சதவீதம் இடம் வந்து வாழறதுக்கு தகுதி உள்ள இடமா இருக்குன்னு விட்டு வைக்க கூட கிராமத்தை விட்டு வைக்க நகரங்களுக்கு வந்து மனசு இல்லை. ஓடி போய் ஒளியறதுக்கு ஒரு இடம் வேணும்ல. தாங்க முடியாத ம். ஒரு துன்பம் வருதுன்னா ஓடி போய் ஒளியறதுக்கு கூட இடம் வேணும் இல்லையா? அப்படி ஓடி போய் ஒளியறதுக்கு கூட இடம் இல்லாத ஒரு அர்பன் ரூரல் கான்ஃபிளிக்ட் எதிர்காலத்துல இப்பயே நம்ம சந்திக்கிறோம். ஆனா அது அது ரொம்ப அக்ரெசிவா இல்லை. ஆனா அதை நோக்கி நம்ம ம். வெகுவா நகருவோம். குறிப்பா தண்ணி உணவுல வந்து வெகுவா நகருவோன்றது வந்து என்னுடைய பெரிய கன்சர்னா இருக்கு. குழந்தைகள், அதுக்கப்புறம் இந்த அர்பன் ரூரல் கான்ஃபிளிக்ட்ன்றது கிளைமேட் சேஞ்சில் பேசப்படாத ஒரு விஷயமாவும் இருக்கு. ரெண்டாவது, அவசியம் யோசிக்க வேண்டிய அவசியம், அதுக்கான ஒரு கூட்டு முயற்சி எடுக்க வேண்டிய கட்டாய நிலைமையில இருக்கோன்றதையும் என்னோட முதல் ரிமார்க்காகவும் வச்சுக்கிறேன். இதை மையமா வச்சுதான் நான் அடுத்து வர காலங்களில் யோசிக்கலாம்னு நினைக்கிறேன். ம். டாட்டா நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ச்சியா கேளுங்க. குறிப்பா இந்த சூழல் வெப்பத்தை மட்டும் பேசாம ஒட்டுமொத்தமாக இந்த பூமியை எதிர்கொள்ள வேண்டிய சிக்கல் நிறைய இருக்கு இந்த சூழல் சார்ந்து. அதுக்கு எப்படி கூட்டா உழைக்க போறோம், கூட்டா சிந்திக்க போறோங்கிற சின்ன ஒரு கேள்விதான். எல்லாமே கேள்வியிலிருந்து தான் விடை பிறக்கும்ன்ற மாதிரி ஒரு கேள்வியா தான் இந்த சீசனை நாங்க துவங்கியிருக்கோம். பார்ப்போம், சேர்ந்து இயங்குவோம். நன்றி. ம். அனைவருக்கும் நன்றி.